மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஒசாமா பின்லேடனுக்கு அப்புறம் அதிக பிளேயர்ஸை ஹைஜாக் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான். ஹைஜாக் இந்தியன்ஸ் கூட சொல்லலாம். என்னதான் மும்பை கண்டினியூஸாக கப் அடித்தாலும் அவங்க மேலே ஒரு பழி இருந்துகிட்டே இருக்கு. அம்பையர் இந்தியன்ஸ்டா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து வி டோன்ட் ஹேவ் எனி ப்ரூஃப். அப்படியே அங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் ஆப்போனன்ட் பிளேயர் உங்கள் பிளேயர் தானே, உங்கள் பிளேயர் ஏன் ஒத்துக்கிட்டான், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஓப்பனாக ஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஓப்பனாக ஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஆரம்பிச்சது ஜாஃப்ரே ஆர்ச்சர் கிட்ட இருந்து. ஜாஃப்ரே ஆர்ச்சர் இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டார். ஸோ 2020 அவர் அவைலபிளே இல்லை. அப்படி வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி, தம்பி நீ உன் பேரை போடு, இப்போ ஒரு மினிமம் ரேட்டுக்கு அவனை ஈஸியாக நான் எடுத்துடலாம், உனக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைசல் பண்ணிவிட்டு ஆர்ச்சர் அந்த ஆக்ஷனுக்கும் நேம் கொடுக்க வச்சிடறாங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் தான் இன்ஜுரியில் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ இந்த டீமும் போகல. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அதை சுதாரித்து கொஞ்சம் ரேட்டு மட்டும் ஏற்றி விட்டாங்க. அப்புறம் 8 crores ஆர்ச்சரையும் வாங்கிட்டாங்க. ஆனால் இங்கேயே போனாதான் என் மேலே வந்து ஏறாதாங்கிற மாதிரி ஆர்ச்சர் அப்போ இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அடுத்த சீசன் பார்த்தா பும்ரா இன்ஜுரி. அதுக்கு மேலே ஆர்ச்சர் பழைய ஃபார்முக்கும் வரல. ஸோ வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு பவுலரே இல்லாமல் திண்டாடி போயிட்டாங்க 2 வருஷம். அங்கே ஆர்ச்சர் ஆரம்பிச்சது அவங்க அங்கே மட்டும் நிப்பாட்டல. அதே சீசனில் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். ஸோ ஸ்டப்ஸை டீமுக்குள்ளே எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறது, டீமுக்கு ஒரு பிளேயர் இன்ஜுரின்னு சொல்லி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்ஸ் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உடனே மில்ஸ் வந்து யாரா சொன்னா, நான் நல்லா தான்டா இருக்கேன், நான் எங்கே இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டார். அவங்க அந்த ட்வீட்டையும் டெலிட் பண்ண வச்சுட்டு, இல்லை நீ இன்ஜுரி தான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டப்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க.